போரிட பழகு. இன்றைக்கி உங்கள் டீச்சர் வரல, ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பதில் இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். கிளாஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான். என் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல? புரியுது, நானே சொல்லிடுறேன். என் பேர் குணசேகரன், ஓகேவா? போர்டில் எழுதி போட்டிருக்கேன்ல போரிட பழகுன்ட்டு. உங்களுக்கு யாருன்னா அதை பற்றி தெரிஞ்சிருந்தா அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணா நம்ம எல்லாத்துக்கும் போராட கற்றுக்கணும். அவன் சொன்னது உங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் எதுக்காக போராடணும்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் இந்த கிளாஸ். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அதுக்குள்ள இருக்கிற அரசியலும் சமூக நீதியும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் போராட்டம்னா என்னன்னு தெரிய வரும். உங்கள் உரிமையை பறிக்கும்போது அதை திருப்பி கேட்குறதுக்கு நீங்களும் சேர்ந்து போராட போவீங்க. உங்களை நிற்க விடாமல் போலீஸை வச்சு அடித்து கொள்ளுவாங்க, யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அந்த அதிகாரம். இந்த அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்யணுமே தவிர மக்களை வச்சு அதிகாரம் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்கள குறை சொல்லாமல் நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு போக முயற்சி பண்ணுங்கள். அப்படி குறை சொல்கிறவங்க கிட்ட இதை சொல்லி பாருங்கள், அவங்களே யோசிப்பாங்க. இங்கே போராட்டம் நடத்தினா எல்லாம் மாறிடும், நீதி கிடச்சிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. இங்கே நம்ம போராடினாலே அதிகாரம் தேவைப்படுது. நீங்கள் ஆகாஷோட அப்பா தானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். சொல்லுங்கள். நானே ரொம்ப நாளாக உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சேன். சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்? நான் இவ்வளோ நாளாக என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரே நாளில் சொல்லி கொடுத்துட்டியப்பா. நீ சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அரசியல் தலைவர்களை குறை சொல்லியே வளர்த்துட்டாரு. நானும் அவரையே ஃபாலோ பண்ணி வளர்ந்துட்டேன். இன்னும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த அதிகாரத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணதே இல்லை. என் பையன் என்ன மாதிரி இருக்க மாட்டான்னு எனக்கு புரிய வச்சுட்டப்பா. ரொம்ப நன்றி. வரேன். எனக்கு அந்த மரம் ஒரு உலகமாக தான் தெரிஞ்சது. அதில் இருக்கிற காகங்கள்லாம் ஒவ்வொரு பிரச்சனையாக தெரிஞ்சுது. நான் வீசின ஒவ்வொரு கல்லும் அந்த காகங்களை விரட்டுமே தவிர அடித்து கொள்றதுக்கு இல்லை. இப்போ படிக்கிற பசங்கக்கிட்ட ஜாதி பேரையும் மத பேரையும் சொல்லி அவங்கள காப்பாற்ற வைக்காமல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வைப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.